வெல்கம் டு லாஸ்ட் பெஞ்ச் பாட்காஸ்ட். நம்ம எல்லாத்துக்கும் ஹோண்டா பைக்ஸ் தெரியும். இதை உருவாக்குனவர் பேர் சொச்சியோ ஹோண்டா. இவர் ஒரு சாதாரண சைக்கிள் மெக்கானிக். இவர் டொயோட்டோவில் வேலைக்கு சேர முயற்சி பண்ணபோது நிராகரிக்கப்பட்டார். இவரே சின்னதாக ஒரு ஒர்க் ஷாப் தொடங்கி அதில் புதுசாக உதிரி பாகங்கள் உருவாக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் எல்லாமே தோல்வியில் தான் முடியுது. பல முறை முயற்சி பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, வேர்ல்டு வார் 2 இவரோட ஃபேக்ட்ரி மேலே குண்டுகள் போடப்படுது. ஃபேக்ட்ரி முற்றிலுமாக அழியுது. கூடவே எர்த்குவேக், அதுலேயும் ஒரு முறை இவர் ஃபேக்ட்ரி முற்றிலும் அழிஞ்சு போகுது. ஆனால் இவர் விடவே இல்லை, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். 15 வருடங்கள் கடுமையாக முயற்சி செஞ்சப்புறம் இவரோட புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வேலை செய்யுது. சின்னதாக ஆரம்பித்து மோட்டர் பைக் உருவாக்கி ஜப்பானில் மிகப்பெரிய நிறுவனமாக வளர்கிறாரு. அதுதான் இன்றைக்கி ஹோண்டான்னு உலகத்திலே மிகப்பெரிய மோட்டார் சைக்கிள் நிறுவனமாக இருக்குது. தோல்விகள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை. தோல்விகளில் கற்றுக்கிறதே நம்ம வெற்றிக்கான வழி.